ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு ரெட்மி 9 லைட்டிங் இஷ்யூன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது ஆல்ரெடி ஒரு ஷாப்பில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க முடியலன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த இஷ்யூ வந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேசிக் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஜிஆர் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லைட்டிங் இஷ்யூ எல்சிடி அப்படின்னாக்கா மொத்தம் 3 லைன்ஸாக வரும். ஆனோடு, கேத்தோடு, பிடபிள்யூஎம். ஓகே, இதில் நான் பிடபிள்யூஎம் லைன் செக் பண்ணும்போது எனக்கு 0.012 ஜிஆர் வேல்யூ வருது. அதாவது என்னோட பிடபிள்யூஎம் லைன் ஷார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நான் ஐசியும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஐசி ரிமூவ் பண்ணியும் எனக்கு பிடபிள்யூ லைன் ஷார்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு எந்த கெப்பாசிட்டருமே கனெக்ட் ஆகலை. நடுவில் ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும்தான் சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ கனெக்டர்லேருந்து ஒரு ரெசிஸ்டர் சீரீஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஐசி கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஐசி எனக்கு ஷார்ட் ஆகிருக்கலாம். ஐசி ரிமூவ் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் எனக்கு லைன் ஷார்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு இந்த லைனில் தான் ஏதோ ஷார்ட் இருக்குது. இந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா 2 இன்டர்ஃபேஸாக, ஒரு இன்டர்ஃபேஸ் கனெக்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு, இன்னொரு இன்டர்ஃபேஸ் ஐசி கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ ஐசி கூட கனெக்ட் ஆகிருக்கிற இன்டர்ஃபேஸ் எனக்கு ஷார்ட்டிங் ஆகிருக்கு அப்படின்னாக்கா அப்போது எனக்கு ஐசிலேருந்து அந்த கனெக்டருக்கு ரெசிஸ்டருக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த லைன் தான் போர்டு இன்டர்னலாக ஷார்ட் ஆகிருக்கும். இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து எனக்கு போகுது, அதாவது கனெக்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கிற இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்டர்ஃபேஸில் எனக்கு ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா ஓகே, அப்போது அந்த லைனில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போது எனக்கு இதில் போர்டு இன்டர்னலாகவே எனக்கு ஷார்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் 861 DW யூஸ் பண்ணுறேன், 360. ஓகே, டெம்பரேச்சர் ஏர் 60 யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது மேலே இருக்கிற இன்டர்ஃபேஸ், அதாவது கனெக்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கிற இன்டர்ஃபேஸில் ஷார்ட்டு, சாரிங்க, கீழே இருக்கிற கனெக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்ஃபேஸில் ஓஎல் வந்துச்சா, அதாவது ஐசி ரிமூவ் பண்ணியிருக்கிறதால எனக்கு ஓஎல் வந்திருக்கு. ஓகே ஓகே, நான் என் கனெக்டரும் செக் பண்ணிட்டேன். எனக்கு கனெக்டரில் எந்த ப்ராப்ளமே இல்லை, வாட்டர் டேமேஜோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ எல்லாமே கிளியராக இருக்குது பாருங்க. ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா போர்டு இன்டர்னல் ஷார்ட்டாக இருக்குல்ல, அதை நான் அப்படியே விட்டுடுறேன். ஓகே, இப்போது நானாக ஒரு பிடபிள்யூஎம் லைனை மேக் பண்ண போகிறேன். கிளியருங்களா? இப்போது இதில் பிடபிள்யூஎம் லைன் இருக்கு இல்லையா, இந்த பிடபிள்யூஎம் லைனை ஓகே நான் யூவி மாஸ்கிங் போட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். யூவி மாஸ்கிங் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு மைக்ரோ ஜம்பரை அடிச்சுட்டு ஓகே மேனுவலாக நானே ஒரு ட்ராக்கை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறன்றதை பாருங்கள். ஸோ இதில் ஆல்ரெடி லெட் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா லெட்டை ஓகே நான் விக் வச்சு மட்டும் ஃப்ளாட்டன் பண்ணிக்கிறேன், லெட்டே இல்லாத மாதிரி ஆக்கிக்கிறேன். ஃப்ளாட்டன் பண்ணியாச்சு. இப்போ யூவி மாஸ்கிங் போட்டு கவர் பண்ணிடுறேன். சாரிங்க, கொஞ்சம் ஆப்செட் ஆயிடுச்சு. ரெக்கார்ட் பண்ணுறதை கரெக்டாக பண்ணல நான். இப்போது நான் அந்த இடத்துல மைக்ரோ ஜம்பர் அடிக்கிறேன், அவ்வளோதான் அது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா? ஸோ மேலே வந்து நான் எதுவுமே சால்டர் பண்ணலை, ஜஸ்ட் யூவி மாஸ்கிங் வச்சுட்டு மைக்ரோ ஜம்பரை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு ஓகே நான் அதை பெண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போது இந்த ட்ராக் தான் எனக்கு பிடபிள்யூமாக எனக்கு ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ இது கரெக்டாக என்னோட கனெக்டரில் சால்டர் ஆகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக நான் அதில் லிட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கனெக்டரில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஏர் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா சேம் டெம்பரேச்சர் 360 தான். ஏர் வந்து 20 யூஸ் பண்ணுறேன், 861 DW. இதே நீங்கள் 857 இது பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 330 டெம்பரேச்சர், ஏர் 1 வச்சுக்கோங்க. நோஸில் ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு போகாதீங்க. ஓகே, இப்போ நான் ஐசி ரிமூவ் பண்ணியிருந்தேன் இல்லையா, என்னோடய லைட் ஐசி, அதை ரீபால் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன்.
ஓகே, இப்போ ஐசி பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து மைக்ரோ ஜம்பர் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ இந்த மைக்ரோ ஜம்பர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இதில் இன்சுலேஷன் கிடையாது. அப்போது இந்த இதில் இருந்து ஓகே நம்ம நார்மல் ஜம்பர் வயர்னா அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜம்பர் அடிக்கலாம். ஓகே, ஸோ நார்மல் ஜம்பர் எடுத்தாச்சு. இப்போது இந்த ஜம்பர் அடித்தோம் இல்லையா, கனெக்ஷன் கொடுத்தோம் இல்லையா, மைக்ரோ ஜம்பர் டு நார்மல் ஜம்பர், அந்த இடத்துல யூவி மாஸ்கிங் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது பண்ணலை அப்படின்னாக்கா இந்த ஜம்பர் வயர் ஆடிட்டே இருக்குது, ஷேக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், நான் அந்த இடத்துல ஜம்பர் வச்சாச்சு. அந்த ரெசிஸ்டர் நான் ப்ளேஸ் பண்ணாமல் ரெசிஸ்டர் மறுபக்கம் ஐசி கூட கனெக்ட் ஆயிடுச்சு இல்லையா, அந்த இன்டர்ஃபேஸில் நான் ஜம்பர் அடிச்சிட்டேன். இப்போ லைட்டிங் வருதா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே, லைட்டிங் வந்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோஸ் guys.